ஆங்கிலத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி அண்மையில் பேசியதன் எதிரொலி அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமையை நிலைநாட்ட அரசு உறுதியாக உள்ளது என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உரை. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக நிதி தருவதில் தமிழ்நாடுதான் முன்னணி என பெருமிதம். வரும் ஆண்டில் காலை உணவு திட்டத்தில் பொங்கல் சாம்பார் வழங்கப்பட உள்ளது என சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. காலை உணவு திட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக பெருமிதம். பள்ளிகளில் மாணவர்களின் வருகை அதிகரித்துள்ளது. குழந்தைகளின் ஊட்டச்சத்தும் அதிகரித்து குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்பாடு அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் வகுப்பறை ஈடுபாடும் அதிகரித்துள்ளது. அதன் பலனாக கல்வித்திறன் அதிகரித்துள்ளது எனவும் அவ்வறிக்கை குறிப்பிடுகிறது. வரும் ஆண்டில் இத்திட்டத்தில் அரிசி உப்புமாவிற்கு பதிலாக சாம்பாருடன் பொங்கல் வழங்கப்பட உள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சத்துணவு குழந்தைகளுக்கான உணவூட்டும் மானியம் ரூபாய் 61 கோடியாக உயர்த்தப்படும் என அறிவிப்பு. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு குறும்படங்கள் புத்தகங்கள் தயாரித்து வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் உறுதி. புதுமை பெண் திட்டத்திற்கு இதுவரை ரூபாய் 721 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். சென்னை மதுரையில் திருநங்கைகளுக்கு அரண் எனும் தங்கும் மையம் ரூபாய் 63 லட்சம் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும் என்று உறுதி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. வேளச்சேரி பிரதான சாலை, சேலையூர் காவல் நிலையம் அருகே 2 அடிக்கு மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.